வணக்கம் பரத். இது வந்துட்டு சில்வரோடைய வீக்கெண்ட் அனாலிசிஸுங்க. சில்வர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சில்வரில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது இல்லை. இதில் வந்து இது கமிஷன் அதிகமாக இருக்குது, அப்புறம் ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது, நிறையா பிரச்சனை இருக்குதுங்க சில்வரில். சில்வருன்னு இல்லைங்க, எல்லாத்துலேயும் வந்து பிரச்சனை இருக்குது. அதனால் நமக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்காதுங்க. நமக்கு கோல்டு கொஞ்சம் ஒத்து வருது. சில்வரில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேங்க. சில்வரும் கோல்டும் அண்ணன் தம்பிங்க மாதிரி. இவன் பண்ணுறதை அவன் முன்னாடி பண்ணிடுவான், இல்லை அவன் பண்ணுறதை இவன் முன்னாடி பண்ணிடுவான். எதையாச்சும் ஒன்று ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், அவனும் வந்து கோல்டும் பல வாரமாக விழுந்துட்டுருப்பான், இவனும் பல வாரமாக விழுந்துட்டுருப்பான். லைட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டிலு, அங்கேயும் ஒரு புல்லிஷ் கேண்டிலு. காட்டுறேன். கோல்டு வந்து வீக்லி அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்குறேங்க. அது என்ன போய் பாருங்கள் நீங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் பாருங்கள். கோல்டும் அப்படியே விழுந்துட்டுருக்கான், லைட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டிலு. சில்வரும் லைட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டிலு. இது மாதிரி ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் அங்கே இருக்கிறாங்க. இதில் சந்தேகம் எதுவும் இல்லை. இவன் ஒன்றா அவனும் ஓடுவான், அவன் ஒன்றா இவனும் ஓடுவான். என்ன பண்ணுறான்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வீக்லியில் பொறுத்த வரைக்கும் அவன் பாட்டுக்கு பல வாரமாக விழுந்துட்டுருக்குறாங்க. இது நமக்கே தெரிஞ்சது தான். இந்த வருஷம் ஜனவரி எண்டுலேருந்தே 2026 எண்டுலேருந்தே வந்து அவன் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போது தான் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில், இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு என்ட்ரி எக்ஸிட் மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், கோல்டில் போட்ட மாதிரியே ஒரு டெய்லி சப்போர்ட் ஒன்று வந்து இருக்குது. அதையும் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ப்ரைஸ் அதுக்கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைமில் நம்ம எப்படி எந்த நிலமையில் இருப்போன்னு வந்து தெரியாதுங்க. ஃப்ராங்காக சொல்லணுன்னா அதுதான் உண்மை. இதெல்லாம் போடாமல் இருந்தோன்னா அவன் பாட்டுக்கு பயங்கரமான புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துலாம் போடுவான். இன்னும் கீழே தான் போகுமோ அப்படிங்கிற மாதிரி. சாரி, இந்த இடத்துல பியரிஷ் கேண்டிலுங்க. இந்த இடத்துலலாம் வந்து இன்னும் பயங்கரமான அந்த ரெட் கலர் கேண்டில் போடுவான். எங்கடா ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே போயிருமோ அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். எடுத்து செல் எடுத்தோம்னா முடிச்சுட்டு மேலே வந்துடுவான், இந்த சப்போர்ட்டை வந்து கணக்காக வச்சுக்கிட்டு. அதனால் அப்பப்போ கீழே அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்க போகுதுன்றதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அது போச்சுன்னா இன்னொரு ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஜூம் போய் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இவன் இங்கே இருக்கிறான், சரி இது ஒரு இன்னும் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வீக்லியில் நோட் பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் டெய்லி சப்போர்ட் அப்படின்றது வந்து நோட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம டெய்லியில் போயிடுவோம். பாருங்கள், டெய்லியில் இவன் கோல்டு என்ன பண்ணிகிட்ருக்கிறான், அவனும் வந்துட்டு கீழே வந்துட்டு கன்சால்டேஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறான். இவன் சில்வரு, இவனும் அதே கன்சால்டேஷன் தான். ட்ரெண்டு தெரியுதுங்களா, அப்படியே விழுவுதா. அவனும் இவனும் ஒரே மாதிரி தான். ஆனால் ட்ரேட் வந்து எடுக்கும்போது எதில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதை மட்டும் பார்த்து எடுங்க. இதில் பண்ணுறான்றதுக்காக அதில் போய் எடுத்து வைக்காதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா எப்போ வேணாலும் தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு ஏதோ க்ராஸ் ஆகுது தெரியுது, ஒரே நிமிஷங்க. ஓகே, இவ்வளோ தூரம் விழுந்திருக்கான். இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நேற்று வந்து போட்டாங்க, வெள்ளிக்கிழமை. கீழே வரைக்கும் போய்ட்டு அப்படியே வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து பேரலல் சேனல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதையும் போட்டு வச்சுருக்கோம். இந்த கிட்ட வந்தால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போதைக்கு இவன் இந்த ட்ரெண்ட் லைனை கோல்டில் சொன்ன மாதிரியே தான், இந்த ட்ரெண்ட் லைனில் உடச்சிட்டு இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தால் வந்துட்டு பை, இந்த இடத்துக்கு வந்து போனால் செல்லு. இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம டெய்லியில் பார்க்க முடியும். டெய்லியில் ஒரு ட்ரெண்டு பண்ணிகிட்ருக்கான். இந்த ட்ரெண்டை வந்துட்டு 4 ஹவர்ஸ்லையும் 1 ஹவர்ஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். நான் அப்பப்போ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது தாங்க. வச்சுட்டு சரி, ஓகே, போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள், 4 ஹவர்ஸில் வந்துட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேண்டிலுக்கு மேலே போக முடியல அவனால். 4 ஹவர்ஸில் 1 ஹவர்ஸில் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அந்த கேண்டில் இருக்குது. அப்படியே கீழே விழுவுறாங்க. எவ்வளோ நேர் கோடாக விழுவுறான் பாருங்கள்.
ஸ்ட்ரைட் லைன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க, இது ஒன்று போட்டுக்கலாம். அப்படியே அவன் பாட்டுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டே வராங்க. என்ன வரல பாருங்க, இங்கே வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கிறான் இவன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் விழுந்துட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் விழுந்திருக்கான், திருப்பி இங்கேருந்து இவ்வளோ தான் விழுந்திருக்கான், இங்கே வரும்போது மறுபடியும் இவ்வளோ விழுந்திருக்கான். நான் என்ன நினச்சேங்க, இவன் வந்து இவ்வளோ தான் விழுந்ததுனால இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆகி சப்போஸ் வாய்ப்பு இருக்கோ. ஆனால் நமக்கு வந்து இது மேலே போனதுனால இது கீழே வந்து தான் ஆகணும், பேஸ் கேம்பிங் இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் இவன் லோயர் லோ பண்ணிட்டு வரும்போது இவனால் லோ பண்ண முடியலையோ அப்படின்னு நினச்சிருந்தேங்க. நினச்சிட்டு இங்கேருந்தே திரும்ப வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அவன் வந்து இது வரைக்குமே வந்துட்டான். இது வரைக்கும் வந்து இந்த சப்போர்ட்டில் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் கிராப் பண்ணி இன்னமும் கீழே போகிறேன் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிறான். ஆனால் கோல்டில் வந்து அவன் அப்படி பண்ணலைங்க, இந்த சப்போர்ட்டுக்குள்ளரே தான் இருக்கான். ஆனால் இவன் கீழே போகிற மாதிரியே காட்டியிருக்கான். 1 ஹவரில் அப்படி காட்டிகிட்டு இருந்திருக்கான் இவன். ஸோ ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறது தாங்க. இவன் கீழே போகிறான்னு நினச்சி இப்போ நம்ம கோல்டில் போய் செல் பண்ணியிருந்தோன்னா நமக்கு என்ன ஆயிருக்கும். அதனால் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ், இவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இதை ரெஃபரன்ஸாக எடுத்து நாளைக்கு கோல்டு கூட கீழே போக வாய்ப்பு இருக்குது, இல்லை கோல்டை ரெஃபரன்ஸாக எடுத்து இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கிட்ட தான் இருக்காங்களா அப்படின்றத மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இதை எடுக்கிறதுங்க. அதே ஒரு அந்த ஒரு 7 மணி எப்படி மார்க்கெட் எங்கே திறந்து வச்சுருக்கான் இவன், ஒரு நிமிஷம் இந்த இடத்துல திறந்து வச்சுருக்கான். முந்தா நாள் லோ வந்து இவனால் கட் பண்ண முடியல, மேலே போய் கட் பண்ணால் மேலேயும் போக முடியல, கீழே வந்தால் கன்சால்டேஷன் பண்ணால் இந்த ஒரு சப்போர்ட் ஜோனில் ஒரு கன்சால்டேஷன் பண்ணால் 1 ஹவர்லையும் 4 ஹவர்லையும் போய் பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை உடச்சிட்டு மேலே போய் வச்சான். ஆனால் உடச்சது சரியாக உடைக்கல. இந்த ஜோனு எல்லாமே பச்சை பச்சையாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு நிமிஷம். உடச்சது சரியாக போய் உடச்சி வைக்கல, மார்க்கெட்டும் வந்து அவ்வளோக்கும் அதுக்கப்புறம் லிக்விடிட்டி அவ்வளோக்கும் இல்லை, அதனால் வந்து சரியாக போய் உடச்சி வைக்கல. வந்து 15 மினிட்ஸில் பார்த்துருக்கோம், 5 மினிட்ஸில் இவன் இது கிட்டாயே வராமல் அப்படியே மேலே போயிருக்காங்க. நம்ம வந்து ட்ரேட் வந்து 5 மினிட்ஸ் தான், ஆனால் சில்வரில் வந்து நம்ம பண்ணுறது இல்லைங்க. உன் பாட்டுக்கு மேலேருந்து கீழே வந்துக்கினே இருந்தான், அதுக்கப்புறம் மேலே போனால் இதை கட் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு திருப்பி இங்கே வந்தும்போது என்ட்ரி அட் எக்ஸிட், புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஹை, இந்த ஹையை இந்த டைம் வந்து இவனால் கட் பண்ண முடியல, இந்த ஹையை இந்த டைம் வந்து இவனால் கட் பண்ண முடியல. மேலே வரும்போது திருப்பி கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ண முடியல, மேலே போயிட்டான். திருப்பி கீழே வரும்போது இவன் வந்துட்டு இதை கட் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த ஜோனை வந்து இவன் கட் பண்ணியிருக்கக்கூடாது. இங்கேருந்தே மேலே போகிற மாதிரி காட்டியே மேலேயும் போக முடியல. அன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படியே கன்சால்டேஷனு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கீழே வராத மாதிரியும் தெரியுது, வர மாதிரியும் தெரியுது. கரெக்டாக இந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் வரும்போது அப்படியே பயங்கரமாக பிக்கப் ஆகி ஒரே கேண்டிலில் மேலே போயிட்டாங்க. பார்த்தீங்களா, கேப் அப்பு, நல்ல ஒரு கேப் கொடுத்து அப்படியே மேலே போய் முடிச்சுக்கிட்டான் மார்க்கெட்டை. இவ்வளோ தான் நம்மளோட டார்கெட்டு, கரெக்டாக நமக்கு வந்து கொடுத்துட்டோம் என்ன டார்கெட்டோ. இவன் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ரெண்ட் வேறு பண்ணியிருப்பாங்க நேற்று, அங்கங்கே ட்ரெண்டு. முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், கார் ஓட்டுற மாதிரி அங்கே ரோட்டில் எவன் நிற்கிறான், இந்த ரோட்டில் எவன் நிற்கிறான், எவன் இண்டிகேட்டர் போட்டிருக்கான், ஸ்பீட் பிரேக்கர் எங்கே, எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் பார்த்தா தாங்க ட்ரேடிங் பண்ண முடியும், இல்லைனா ட்ரேடு பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமம். நம்ம பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்து கரெக்டான இடத்துல வரும்போது ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டர் மைண்ட் செட்டுக்கு போயிருங்க. இன்வெஸ்டர் வந்து கீழே சப்போர்ட்டில் இருக்கும்போது வாங்கி வைங்க, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் கொஞ்சம் கழித்து மேலே வரும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி விற்றுக்கலாம். இல்லை அப்படியே ஹையர் ஹை லோயர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹையர் ஹை லோயர் லோவும் கான்செப்ட்லாம் ஒர்க் ஆகுங்க, அதுவும் நல்லாயிருக்கும்.
ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிடிஎஃப்லாம் இருக்குது. வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். உங்களோட அனாலிசிஸ் எப்படின்றத வந்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அதிலேருந்து எதாவது கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறேன். பொறுமையாக இருங்க, பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.